உன்னை எங்க தர்றது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, பிரேயர் பண்ணிட்டு இருக்கியா? கடவுளே கண்ணதாசா. காசி, அந்தி சேர நேரமாச்சு, வா வேட்டைக்கு போலாம். தளபதியாரே, தேர் தயாராகி இருக்கிறதா? தேர்லாம் கிடைக்காது, கார் தான் ரெடியா இருக்கு, வா. சொல்லு அல்ல. ஆசீர்வாதம் பண்ணுப்பா. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமான நடையை போடு நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. காசி, அது ஆம்பளை புறா. சரி, நீ எப்படி இந்த தொழிலுக்கு வந்த? ஓ, அத கேக்குறியா? காசி, நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது கணக்குல கொஞ்சம் வீக்கு. நான்லாம் கொடுக்க வேண்டிய ஆளுக்கு மறந்து போய் 8 நாள் கூட்டி கொடுத்துருவேன். இப்ப அதுவே பொழப்பா போச்சு. போய் தானே சொல்றேன். இப்ப அதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1ஆம் கிளாஸ் படிச்சேன்னு போய் தானே சொல்றேன். இது ஓவர் நக்கலு. ஏய், இது பாரு, நான் தான் இப்ப வண்டி ஓட்ட போறேன். வண்டி ஓட்டல வசனம் பேசாத, கீர் மாத்தில கிண்டல் பண்ணாத, பிரேக் போடல ஃபிகர் பார்க்காத, ஹார்ன் அடிக்கல ஐடியா கொடுக்காத, டாவ் அடிக்கல டைம் பார்க்காத, சைட் அடிக்கல சகனம் பார்க்காத, ஓரங்கட்டில உப்பாரி வைக்காத. மிஸ்டர் காசி, யா லெஃப்ட் கட் பண்ணா சரசோட வீடு போகலாமா? டேய், தியேட்டர்லயே ரிலீஸ் ஆகாத படத்தை திருட்டு விசிடில பாக்குற மாதிரி தொழிலுக்கே வராத தூய்மையான பொண்ணை தூக்கிட்டு போயிருவோம். கொலம்பஸ் அமெரிக்காவை இப்படித்தான் கண்டுபிடிச்சிருப்பாரோ? அடா 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 அடா, படிக்கிறது +2 இருந்தாலும் பார்ட்டி பளிச்சுன்னு இருக்குமா? அது எப்படி காசி? அந்த பொண்ணை பார்த்தோன்னே கரெக்டா +2ங்கற? கூந்தல வச்சுதான். எது கூந்தல வச்சா? எப்படி? இல்லப்பா, ஒரு பொண்ணு ஒட்டச்சரை போட்டா 10th, ரெட்டச்சரை போட்டா +2, கூந்தல முன்னாடி போட்டா டீனேஜ், பின்னாடி போட்டா மேரேஜ், கொண்டைய சிறுசா போட்டா மருமக, பெருசா போட்டா மாமியார். ஹா, காசி, இதெல்லாம் எப்படிப்பா? இதெல்லாம் எப்படி உன்னால முடியுது? கூந்தல நக்கீரனுக்கு பின்னால இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணது உலகத்திலே நீ ஒருத்தன் தாப்பா. நியாயப்படி கவர்மெண்ட் உனக்கு டாக்டர் பட்டம் தரணும். டாக்டர் பட்டம் வாங்குறதுல நமக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லமா. ஏப்பா, ஏச்சலப்பா, இங்க நின்னு லொல்லு பேசிட்டு இருக்க நேரத்துல அங்க போய் பார்ட்டிகளை கரெக்ட் பண்ணலாம்ல. சமயத்துல நீ என்ன தொழில் பாக்குறங்கறதே மறந்துறப்பா. ஓ சாரி சாரி, ஒன் செகண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, யுவர் நேம் ப்ளீஸ்? ஐ அம் வெண்ணிலா. ஐ அம் அருண். நீ நானும் சேர்ந்தோம்னா எவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். காசி வந்து உட்காந்தாச்சப்பா. பாயத்திரன் சொல்லு. வணக்கண்ணே. அசோக் நகர்ல ஒரு அபார்ட்மெண்ட் 6 மாசமா காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. இது அட்வான்ஸ், மேட்டர் முடிஞ்சது ஃபுல் செட்டில்மெண்ட். புரியுதா? என்னண்ணே? என்ன நோண்டனே? இந்த பாரு, ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ், வேலை முடிஞ்சவன பேலன்ஸ்ங்கற பேச்சுக்கே இடம் இல்ல. இது என்ன வசந்தன் கோவா? இன்ஸ்டால்மென்ட்ல முடிச்சறதுக்கு காசி கை நீட்டி காசு வாங்கியாச்சுன்னா சோலி முடிஞ்சதாக அர்த்தம். இஷ்டம்னா புல் அமௌண்ட் கொடு, இல்லன்னா எடுத்துக்கிட்டு எகிரி ஓடி போயிரு. கோச்சிக்கிறாங்கண்ணே. புல் அமௌண்ட் கொடுத்துறியா? யோ குட்டியா? புல் அமௌண்ட் தரேனே. குடு, எடுத்து வேமாயி லேட் ஆகுதுல்ல. வச்சுக்கிட்டே செக் பண்றாங்களா நம்மள. பையில எவ்வளவு இருக்கு? அண்ணே, இது கிஃப்ட். ஆட்டோ கூட காசு இல்லண்ணே. நடந்து போயா, அதான் எல்லா கால்களையும் கையிலையும் கொடுத்துக்காரல. போ போ, அங்க அடுத்து யாரை வர சொல்லுங்க. இந்த பாக்காசி, இது எனக்கு லொல்லு. அடுத்த பார்ட்டி வந்தாச்சா? அம்மா, உனக்கு என்ன ப்ராப்ளம்? என் பேரு வைத்தீஸ்வரன். அதான் ப்ராப்ளமா? பேரை மாத்திர வேண்டியதானே? இல்ல, எனக்கு 5 பெண் குழந்தைகள் இருக்கா. 5 பொண்ணா? ஆட்டோல வந்திருக்கா? சும்மா இருப்பா. அவர் கண்ணாடிக்குள்ள கண்ணீர் ஃபேஸ்ல ஒரு ப்ராப்ளம் தெரியுது. பேச விடியா? அப்படியா? நீங்க போங்கயா, நீ பேசியா. சார், இந்த வீட்டில் தான் பிரார்த்தனை நடக்கிறதா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். சார், மேடம் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவி சார். டோர் லாக். இவங்க பேரு கண்ணழகி. 24 hours ஹாஸ்பிட்டல் மாதிரி சார். மொபைல்லேயே கிடைக்கும். PCO, STD, ISD எல்லா ரேஞ்சிலையும் கிடைக்கும் சார். சார்ஜ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் ஒர்த்து சார். 5 நிமிஷம் உள்ள போயிட்டு வந்த உடனே ஜாலராவை மாத்தி அடிக்கிறியா? எல்லாரும் அடிச்சு வண்டியில ஏத்தியா? ஏன் சார், நாங்க என்ன தப்பு பண்ணோம்? பொதுமக்கள் சேவைக்காக நாங்க ஒரு பெரிய கடைக்குழு வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஒத்திகை பார்த்துட்டு இருந்தோம். அரங்கேற்றம் முடியறதுக்குள்ள இப்படி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். சார், அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அரங்கேற்றத்தை அங்க வச்சுக்கலாம், ஏத்தியா வண்டியில. டெலெக்ஸ் பாண்டியன், நான் மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிறேன். ஆமா ஆமா, அங்கேயே பேசிக்கலாம். நீ யார பத்தியா பேச போற? ஒன்னையில ஆட கட்டி விட்டுருவேன். சார் வணக்கம் சார். நாங்க டிவில இருந்து பேட்டி எடுக்க வந்திருக்கோம். டெலெக்ஸ் பாண்டியன் சார்? எஸ். பாண்டியன்றது உங்க பேரு, டெலெக்ஸ்ங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா சார்?
சொல்றேன். தப்பு நடக்கிற இடத்துல தந்தி மாதிரி வந்து நிப்பம்மா. அதனாலதான் எல்லாரும் டலக்ஸ் பாண்டியன் செல்லமா கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சார், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம்? எங்க ஐயா எஸ்பி சௌத்ரி கடமைக்காக தன்னுடைய சொந்த மகனையே சுட்டு கொன்னார். எங்க சித்தப்பா அலெக்ஸ் பாண்டியன் சாராய சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்காக தன்னைத்தானையே ஒழிச்சுக்கிட்டார். என்னுடைய தாய்மாமல் வாடர் வெற்றிவேல் தன்னுடைய சொந்த தம்பியவே கூண்டில் ஏத்தி நிப்பாட்டினார். அந்த வழியில் வந்து இந்த டலக்ஸ் பாண்டியன் சிகப்பு விளக்கு பகுதியை சின்ன பின்னமாக்குறதுக்காக சிங்கம் போல புறப்பட்டு இருக்கேன். சிம்ரன் என்னடா கோவமா? பின்ன என்ன பாண்டியன், இன்னைக்கு நம்ம மேரேஜ் டே. இன்னைக்கு கூட வீட்டுக்கு வராம அப்படி என்ன பெரிய டியூட்டி? சிம்ரன், எனக்கு காக்கி சட்டை தான் முதல் மனைவிங்கிறது உனக்கு தெரியாதா? ஏன் வீட்லயே ரெட் லைட் எரியறதா? நான்சென்ஸ். பாண்டியன், எல்லா பல்புமே ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு பல்பு தான் எரிஞ்சிட்டு இருந்தது. அதையும் சுட்டு தள்ளிட்டீங்களா? அது மட்டும் இல்ல சிம்ரன், இனிமேல் நீ சிகப்பு கலர்ல குங்குமம் கூட வைக்க கூடாது. சிகப்பு இது காட்டு. அட பாவி, இது உருவிடாத, இது மெரூன் கலர். சாரி சிம்ரன், உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஆமா, நீங்க யூனிஃபார்ம்ல இருந்தாலே எல்லாம் ராங்கா பண்ணுவீங்க. முதல்ல யூனிஃபார்மை கழட்டுங்க. அதையும் கழட்டுங்க. கழட்டுங்க. மீசிய தானே கலட்ட சொன்னேன், அதுக்கே இவ்ளோ ஃபீலிங்? சொல்றேன் சிம்ரன், சொல்றேன். 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த ரகசியத்தை கல்யாண நாள் அதுமா கலட்டி வைக்கிறேன். எங்க அம்மா புதுப்பட்டி பொண்ணு தாயி எங்க வம்சத்துல பொம்பளை புள்ளையே இல்லைங்கிற குறையினால ஆம்பளை புள்ளையா பிறந்த என்னைய பொம்பளை புள்ளையா பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. மூக்குல மூக்கத்தையும் காதுல கம்முல கையில வளையலும் காலில் கொலுசும் போட்டு பொண்டு பொடுசுகளோட என்னைய விளையாட விட்டு பாப்பாங்க. பாண்டியன் பேர் வச்ச என்னைய பாண்டியம்மா பாண்டியம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவாங்கம்மா. அழுதது போதும், விஷயத்தை சொல்லுங்க. அதை மீறி எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? மஞ்சக்கிழங்குகளை மூட்டை முட்டியா வாங்கியாத அரைச்சிய முகத்துல தடவி மீசையே வளர விடாம என்ன வளர்த்துட்டாங்கப்பா. அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணு, வீரத்துக்கு பேர் போன எங்க குடும்பத்துல நான் ஒரு கடமை தவறாத காவல் அதிகாரி ஆகணும். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு முன்னால டலக்ஸ் பாண்டியனா வந்து நிக்கிற சம்ரான் டலக்ஸ் பாண்டியனா வந்து நிக்கிறேன். ஆனா ஆள் வளர்ந்த அளவுக்கு மீச வளரலன்னு ஒட்டு மீசையை ஒட்டிக்கிட்டு உள்ளத்துல சோகத்தை வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு நடைபெணுமா என்னங்க? வேண்டாம் வேண்டாம். என்னடா ஆறுமுகம், நீ அரியர் மட்டும் தான் வச்சிருக்க. அவன் பார் ஆட்டோ ஓட்டி அரியர் கிளியர் பண்றான். அவன் சிக்னல் போடுற ஸ்டைலே தண்ணிடா. மச்சான், யாரா அவன்? நம்ம காலேஜோட ஃபேவரட் ஓல்ட் ஸ்டூடண்ட். நீ இருக்கியே. ஹாய் 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 ஹாய். என்ன பண்றது? சுட்ட பழத்தையும் கரெக்ட் பண்றான், சுடாத பழத்தையும் கரெக்ட் பண்றான். அவன் யாரையும் மிச்சிட்டான்டா அவன். வந்தாச்சு, இறங்கிக்கங்க. ஓகே. அப்பா, உன் வண்டியில வரவே பயமா இருக்கு. ஏன் சகா இப்படி வண்டியை ஓட்டுற? நான் எப்படி ஓட்டினா என்ன? உங்களை யாரும் ஓட்டிட்டு போவான் பாத்துக்கங்க. இரு, உன்னை வச்சுக்கிறேன். நிஜமாவா? ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன். ஓகே கேர்ள்ஸ், நான் அப்புறம் உங்களை மீட் பண்றேன். பிக்கப் பண்ண வந்துரு. இத பாருமா, எதையுமே நீ வந்து பிராக்டிகலா பார்க்கணும். புரியுதா? ஏய் டாக்டர், நீங்களா? எப்படி இருக்கீங்க டாக்டர்? எப்படி இருக்கேனா? இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல ஒட்டி வந்திருந்தேனா இருந்திருக்கவே மாட்டேன். என்ன டாக்டர், பிரேக் இருந்தா நான் பிடிச்சிருக்க மாட்டேனா? பேசுறது நல்லா தான் பேசுற. உங்களை உடைய டாக்டர் டிவியில சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் யார் கேள்வி கேட்டாலும் எவ்வளவு அழகா பாட்டு பாடி பதில் சொல்றீங்க. அது எப்படி டாக்டர் இந்த டெக்னிக்? இங்க பாரு, அதாவது கட்டுறது கையளவு. நீங்களுமா டாக்டர்? முழுக்க பேச விடுப்பா. கல்லாதது உலகளவு. ஓ, எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன சொல்லு? ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு டாக்டர். பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா தெரியாது, உள்ள இருக்க பிரச்சனை எனக்கு தானே தெரியும். அதுவும் நான் 4 இடத்துக்கு போறேன். எனக்கு அப்படி இருந்தா எப்படி டாக்டர்? இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கெல்லாம் காரணம் மைண்ட் தான். ஓ, அதை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு யோகா பண்ணு, பிராணாயாமம் பண்ணு, மெடிடேஷன் பண்ணு. எங்கிட்ட வா,
ரிலாக்ஸேஷன் கசட் தரேன். அதோட பாதாம் பிஸ்தானு நல்ல ஆகாரமா சாப்பிடு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் ஆட்டோவுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிறதுக்கு நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? ஆட்டோவுக்கா? உனக்கு இல்ல நினைச்சேன். போயா, இந்த நேரத்துல ஒரு சீரியல் பார்த்து அழுதுட்டாவது இருந்திருப்பேன். ஏன் டாக்டர் சின்ன மேட்டருக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? பின்ன என்னப்பா, ஒருத்த வீணா போனவன் தினம் ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி தொல்லப்படுத்துறான். என்ன கேக்குறான்? என்ன கேக்குறான்? நீ தாசா லபக் தாசான்னு கேக்குறான். வர வர என் ஒய்ஃபே என்ன லபக் தாசன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஆர்முவா? செகண்ட் ஷோவா? ஆமா. என்ன படம்? பெட்ரூம் செலக்ஷன். ஏதாவது செலக்ஷன் ஆச்சுதா? ஏன் பிட்டு இல்லையோ? விட்டு இருந்தது, மொத்தமா இல்ல. திருப்தியா இல்ல? ஆமா ஆமா. ஆர்முவா, மனுஷ வாழ்க்கையில இந்த பிட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு தெரியுமா? என்னது அது? படிக்கும் போது பிட்டு அடிக்கிறோம், அப்புறமா சட்டை தைக்கிறதுக்கு பிட்டு துணி வாங்குறோம். ஓஹோ. வயசுக்கு வந்ததும் பிட்டு படம் பாக்குறோம். ஆமா. அப்புறமா வயசாகி போய் எல்லாத்தையும் சொதப்பிட்டு ஆப்பிட்டு ஆயிடுறோம். வண்டியை நிப்பிட்டு. ஏன் இறங்கணுமா? நான் இறக்க போறேன். என்னப்பா சொல்ற? டேங்க் கிளியர் பண்ண போறேன்றேன். ஓ அதுவா? இந்த துவாரம் கட்டுறேன். ஏன் நடுவுல தான் நிப்பாட்டு? இவ்வளவு அர்ஜென்ட் ஆவறியே. பீரா? டின் பியர். சீக்கிரம் அவுட்டிங்க முடி, இல்லாட்டி மீட்டரை வெயிட்டிங்ல போட்டுருவேன். டேய் அட பாவி, பொதுமக்கள் போற வார பாதையில் இப்படி அசிங்கம் பண்றியே, உனக்கும் நாய்க்கும் என்ன வித்தியாசம்? வேற எங்க போறது? ஏன் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு இருக்குதா? மின்சாரத்துக்கு. மின்சாரத்துக்கு மட்டும் இல்லடா, இந்த மாதிரி சில சமாச்சாரத்துக்கும் தான். நம்ம ஆளுங்க இதுக்கு பின்னாடி போய் ஒண்ணுக்கு அடிச்சு தான் தண்ணியில இருந்து மின்சாரம் கண்டுபிடிக்க முடியும் ஐடியாவே கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? சரி வா, அங்க போய் அடிக்கலாம். பாதியில நிறுத்திட்டு வர முடியாது. இட்ஸ் ஆல் ரைட், நீ கண்டினியூ பண்ணு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் டெமோ காட்டுறேன், நாளையில இருந்து நீ இதையோ ஃபாலோ பண்ணு. ஓகேயா? ஓகே. நீல வண்ண கண்ட போடுங்க டாக்டர், போடுங்க. இப்பதானப்பா உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன். ஜிப்பை போடுங்க டாக்டர். தேங்க்ஸ். நோ மென்ஷன். இட் இஸ் a medical miracle. நீ பொழைச்சிட்ட. எது, நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் பொழைச்சதை சொல்றீங்களா? அது இல்லப்பா, உன் மேல இவ்வளவு ஹெவி கரண்ட் பாஸ் ஆகி நீ பொழைச்சிட்ட. தள்ளுங்க சகாதேவா, நான் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து வரேன். 35 யூனிட் மேல கரண்ட் பாஸ் ஆனதுல 125 ரூபா பில்லா இருக்கு. இதை கட்டு. அடடா, கவர்மெண்ட் கரண்ட் விஷயத்துல கண்டிப்பா இருக்கிறது ஓகே தான், ஆனா இது கொஞ்சம் ஓவரா தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கட்டியே ஆகணும். கட்டுறேன். கரண்ட் பாஸ் ஆனதுல பையில இருந்த காசெல்லாம் உருகி போச்சு. பின்னாடி வந்து கட்டுறேன்னு சொல்லு. எந்த வழியில ரெடி பண்ணிட்டு வந்து கட்டு. என்ன உடம்பு, எவ்வளவு லீடு கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்சவருக்கு என் மனசை புரிஞ்சுக்க தெரியலையே. டாக்டர், எஸ் நைட் நான் வேணா ஸ்டே பண்ணட்டுமா? எதுக்கு? கமலா சிஸ்டர் வருவாங்க, டியூட்டி முடிச்சு நீ கிளம்பு. எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. உண்மையிலேயே என்ன பிடிக்கலையா இல்ல வெறும் நடிப்பா? இதுல என்ன சிஸ்டர் குழப்பம்? நீங்க ஒரு மைக்ரோ மினி ஸ்கர்ட்டோ இல்ல ஒரு டியூப் டாப்போ போட்டுக்கிட்டு இங்கே அங்கேயும் நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டருக்கு உங்க மேல ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கலாம். நீங்க வெள்ளையும் சொல்லையுமா ஃபுல்லா மூடிக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நிக்கிறதுனால அவருக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, எப்படி நான் மனசுல நினைச்சதெல்லாம் நீங்க சொல்றீங்க? என்னது, இதெல்லாம் நீங்க மனசுல நினைச்சதா? ஆமா. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய தெரிஞ்ச டாக்டருக்கு என் மனசை புரிஞ்சுக்க தெரியலையேன்னு புலம்புனது அதுவும் நான் மனசுல நினைச்சதுதான். சிஸ்டர், நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி கேக்குது? உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுல ஏதோ சக்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சக்தியா? எழுந்து உட்கார்ந்திருக்கா. எப்படி? இந்த டாக்டர் யாரையும் பொழைக்க விட மாட்டாரே. என்னது, அந்த டாக்டர் யாரா இருந்தாலும் பொழைக்க விட மாட்டானா? ஐயோ, நான் நினைச்சது உனக்கு எப்படி கேட்டுச்சு? இப்படிதான் சிஸ்டர், நம்ம மனசுல என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது இவருக்கு கேக்குது. ஐயோ, இவனை விட கூடாது. அப்பா, என்ன வெயில். சிட்டியில் இருக்க நாமளே இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா கிராமத்தில் இருக்கிற ஏழை விவசாயிங்க எவ்வளவு பாடுபடுவாங்க. ஆண்டவா, சீக்கிரமா மழை பெய்யணும். அம்மா, உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா மழை பெய்யுமா? பெய்யும். நான் மனசுல தானே நினைச்சேன். பெய்யுமா? ஐயோ, ஏமா ஓடுறீ? ஐயோ, பொம்பளைங்க நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சே. இது சக்தியா இல்ல வியாதியா? எனக்கு ஒரு புடவை எடுத்து அதை காட்டு, வெளிச்சத்தில் பார்க்கலாம். நல்லா இருக்குமா? விலை தான் கொஞ்சம் அதிகம். இந்த வயசுல எனக்கு எதுக்குமா? இருக்கட்டும் த, என்ன பெத்த அம்மானா நான் வாங்கி தர மாட்டேனா? நீயே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம்.
மாமியார்னு மேல பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? இத கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகணும். அங்க இருக்கிற காளமாடு சிகப்பு கலரை பார்த்துட்டு மிரண்டு போய் உன்னை துரத்தணும். நீ மார்க்கெட்டையே சுத்தி சுத்தி வரணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். ரேவதி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் குளத்துல காலை நினைச்சிட்டு போலாமா? கண்டிப்பா அத்தை. புண்ணிய காரியம் செய்ய கசக்குதான் என்ன? புண்ணிய காரியம் இல்லடி, நீ குளத்துல காலை கழுவும் போது பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்றேன் பாரு. ஏண்டிமா, மாமியார் மருமகளை பத்தி எத்தனை மெகா சீரியல் எடுத்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? மருமகா மாமியார மாடு முட்டணும்னு நினைக்கிறதும், மாமியார் மருமகளை குளத்துல பிடிச்சு தள்ளி விடணும்னு நினைக்கிறதும் எந்த விதத்துலமா நியாயம்? இரு இரு இரு, நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன மந்திரவாதியா? இல்ல, அது எனக்கு புதுசா அது ஒரு இருக்கட்டும் டி. சக்தி. என்ன எப்படி நீ மாடு முட்டணும்னு நினைக்கலாம்? நீ மட்டும் என்ன குளத்தை தள்ளி விடணும்னு நினைக்கலாமா? மாடு முட்டி பாத்திருக்க, மனுஷன் முட்டி பாத்திருக்கியா? நினைச்சிட்டீங்களா? ஆஹா, சூப்பர் குடும்பம் நினைச்சேன். சூப்பர் சூப்பராயனுக்கே கத்து கொடுப்பாங்க போல தெரியுதே. இந்த கிறுக்கு பே உலகத்துல யார் மனசுலயும் உண்மை இல்லை. அம்மா, தாயே, இதே தெய்வமே, பராசக்தி, என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும். அம்மன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் புது டிசைனா இருக்கு. பூஜை முடிஞ்சதும் எங்க வாங்குனீங்கன்னு பூசாரி கிட்ட கேட்கணும். புடவை அட்டகாசமான டிசைனு. அந்த மனுஷங்கிட்ட சொன்னா எங்க புரியுது? அடுத்த தடவை வரும்போது இதே மாதிரி ஒண்ணு எடுத்து அம்மனுக்கு மேட்சா கட்டிட்டு வரணும். வாசல்ல புதுசா பேட்டால வாங்கின செருப்பை விட்டுட்டு வந்திருக்கேன். விலை 599 ரூபாய் 90 பைசா. காணாம போகாம நீதாம்மா காப்பாத்தணும். போதும், நிறுத்துங்கம்மா. சாமி கும்பிட வந்துட்டு உங்க மனசுல என்னென்ன நினைப்பெல்லாம் ஓடுது? ஏமா, உனக்கு போட்டிருக்க நகை பத்தாதுன்னு அம்மன் நகையோட போட்டி போடணும்னு நினைப்பா? நீ இருக்கிற புடவை பத்தாதுன்னு அம்மனுக்கு மேட்சிங்கா புடவை எடுக்கணும்னு நினைக்கிறியா? உன்ன மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனால தான் நாட்டில் ஜவுளி கடைக்கு வெளியில பிளாஸ்டிக் சேர்ல வெயிட்டிங்ல இருந்தே பல புருஷங்க லைஃபே வீணா போகுது. நீ வாசல்ல கழட்டி போட்டிருக்க செருப்புக்கு அம்மனையே காவலுக்கு கூப்பிடுறியா? இந்த மாதிரி பொம்பளைங்க நாட்டுல இருந்தா பட்னி சாவு வராம கெட்டி சட்னி சாவா வரும். ஆஹா, நான் மனசுல நினைச்சது அப்படியே சொல்லிட்டீங்களே. ஆமாமா, அதாம்மா என் ப்ராப்ளமே. நீங்க ஒரு பெரிய சாமி. நான் பெரிய சாமி இல்லம்மா, சாதாரண ஆசாமி. ஐயோ, நீங்க ஒரு மகா புருஷன். அப்ப உன் புருஷனை கழட்டி விட்டியா? என்ன நீங்க இந்த கோயிலுக்கு வந்து அதிர்ஷ்டமா போச்சு. சத்தியம் இப்படி வந்து குறி சொன்னா 5 10 தேத்தி 2 பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம். அடா பாவி, 5 கிடைச்சதுன்னா ஷேர் பண்ணலாம், 10 வந்துச்சுன்னா யாரா ஷேர் பண்றது? உங்க பிசினஸ்க்கு என்ன கூப்பிடாதீங்கடா. வேற ஆசா, ஒரு வாரமா எங்க போய் தொலைஞ்ச? ஒரேடியா போய் தொலைஞ்சிருக்கணும். ஏதோ எஸ்கேப் ஆகி வந்தேன். பசிக்குது பாட்டி. என்ன பாட்டி, டைனிங் டேபிள தாத்தா போட்டோ பக்கமா ஷிஃப்ட் பண்ணிட்டியா? ஏய், உங்க தாத்தாவுக்கு இன்னைக்கு நினைவு நாள மறந்துட்டியா? மறந்தே போச்சே. மசால் வடையை பார்த்தது மாதிரி ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். சரி சரி, சீக்கிரம் தாத்தாவை கும்பிட்டுட்டு எனக்கு சாப்பாட்டை போடு. நல்லா இருக்குதே, கடையில் வாங்கியிருக்கும் போது. அவன் மறக்கலாம், நான் மறக்கிற மாதிரியா நீங்க பண்ணிட்டு போயிருக்கீங்க? வீட்டுக்கு காய்கறி போடுற பொம்பளையில இருந்து வீட்டை கூட்டுறது வரைக்கும் ஒருத்திய விடுறதில்ல. என் அக்கா தங்கச்சியை மறக்கணுதும் இல்லாம என் ஒண்ணு தக்காளி நீங்க விடல. உங்க தொந்தரவு தாங்க முடியாமத்தான் கடைசியில பாயாசத்துல வெச்ச வச்சு கொன்னு. பாட்டி, என்னடா நீ மனசுல நினைச்சது உண்மையா? தாத்தாவுக்கு நீ தான் பாயாசத்துல விஷத்தை வச்சு கொன்னியா? ஆமாடா. தாத்தாவை பார்க்க உனக்கு பாவமா இல்ல பாட்டி? இருந்துச்சு. எப்போ? நல்லா இருக்கு, இன்னொரு கிளாஸ் கொடுன்னு கேட்டாரே அப்போ. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? எஸ்கேப். பொம்பளைங்க மனசுல என்ன நினைச்சா நமக்கு என்ன? எதையுமே ஒரு அளவுக்கு மேல தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதி போயிடும் போல இருக்கு. எனக்கும் இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு. ஒரு பெண்ணின் மனது தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க. வர வர சிகரெட்டு இப்ப குவாலிட்டியா போட மாட்டேங்கிறான். பீடி மாதிரி ஆயிப்போச்சே. கல்யாணம் தான் கட்டி சகா, படிச்சு படிச்சு போர் அடிக்குது. ஆட்டோ எடுத்துட்டு போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். முதல்ல படிக்கிற வேலையை பாரு. வேற ஆள் இல்லன்னு கேட்டா அலட்றா. யார் அலட்றா? மூட வீட்டுல இருக்கம்மா, போமா. ஐயோ, நினைச்சது அப்படியே சொல்றேன். அதானே என் பிரச்சனையே. அடுத்த கொலைக்கான நேரம் நெருங்கிடுச்சு. கெமிஸ்ட்ரி லேப் தான் அதுக்கு சரியான இடம். கொல்லாம விட மாட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். நாகா யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
இங்கதான் எங்கேயோ இருக்குது. எனக்கு குரல் கேக்குது. உண்மையிலேயே யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? சொல்லு சகா. நாகா யாரு? தெரிஞ்சிரும். குரல் கேக்குது, குரல் கேக்குது, கேக்குது. இது இது பீட்டர் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னா இன்னும் காணும். இது பிக்கப். காலையில தின்ன மசாலா வடையை வயித்துல கடாம்பிடாங்குது. நேரம் தெரியாம கள்ள வறுக்கிறான் பாரு. கடலையா? ச்சே, இது டிராப். போட்டாங். இங்க இங்க இங்க. காலையில வரும்போது அம்மா கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன். சாரி கேட்கணும். சென்டிமெண்ட். எனக்கு கேக்குது, எனக்கு கேக்குது. உண்மையிலேயே பவர் இருக்கா? யாருன்னு கண்டுபிடிச்சிருவானா? கண்டுபிடிச்சு காட்டுறேன். நாகா உன்னை சும்மா விடாது. அங்க இருந்துதான் குரல் வருது. அங்க இருந்துதான் இதோ வருது. இங்கதான் இவளேதான். நீதானே நீதானே அடுத்த மர்டர் பிளான் பண்றது? ஆமா. கெமிஸ்ட்ரி லேப் நினைச்சது நீதானே? ஆமா. சித்திரவதை பண்ணி மர்டர் பண்ண போறேன்னு நினைச்சது நீதானே? ஆமா. நினைச்சது மட்டும் இல்ல, எழுதிட்டு தான் இருக்கேன். ஓஹோ, ஸ்கிரீன் பிளே பண்ணி மர்டர் பண்றியா? இவதான் அந்த நாகா. புடிங்க இவள. ஏய், என்ன வளர்ற? இந்த காலேஜ்ல நடக்கிற மர்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு கதையை நினைச்சேன். அதை எழுதிட்டு இருந்தேன். படிக்கிறியா? கதையா? சாரி, இது நிஜம் இல்லையா? சகா, வர வர உன் போக்கே சரியில்லை. வா ஜீவா. நீங்க எதுக்கு வர்றீங்க? பேச்சு நம்பி பின்னாடி வந்த பாரு. சகா, நீ முதல்ல ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணு. நல்ல டாக்டருக்கு நான் எங்க போறது? யோ, யார் யா நீ? என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? அண்ணே, கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். ஆமா, நீ யாரு? டிரைவர்னு. கார் ஓட்டுற டிரைவர். கார் ஓட்டுறதுக்கு தான்டா டிரைவர் வேலைக்கு ஆள் சேர்ப்பாங்க. டயரை கலட்டி விற்கிறதுக்கு சேர்க்க மாட்டாங்க. எந்த ஊர்? பக்கத்து ஊர். உள்ளூர்ல ஆள் இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருந்தா ஆள் எடுப்பாங்க. பாகிஸ்தான்ல இருந்து எடுக்க மாட்டாங்க. முட்டாள். என்ன படிச்சிருக்க? ஏதோ எழுத படிக்க தெரியும். என்ன பேச்சு பேசுற? 8ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும், MBBS படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும். நான் கேட்டது நீ என்ன படிச்சிருக்கேன்னு. 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு. 10ஆம் கிளாஸ்? ஆமாண்ணே. 10ஆம் கிளாஸ்? ஆமாண்ணே. 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். பொறுமை பொறுமை சாமி, பொறுமை பொறுமை சாமி. துண்ட தோச்சியாரா? தோச்சு 1 மாசம் தான் ஆச்சு சாமி. ஏய், என்ன பண்ண போற? போன் மணி அடிக்குதுண்ணே. நான் என்ன மாதா கோயில் மணி அடிக்க நான் சொன்னேன்? போன்ல தான்டா மணி அடிக்கும். கட் ஆயிருச்சுண்ணே. எடுக்கலைன்னா கட்டாதான் செய்யும். ஏன் எடுக்கல? நீங்க தானே எடுக்க வேண்டாம். பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூட்ல பேசத்தான்டா செய்வான். அதையே நீ கீப் அப் பண்ற. மறுபடியும் போன் அடிக்குதுண்ணே. அப்படி பேசி பழகு. ராஸ்கல்ஸ். பேட் ஃபுல்லா. ஹலோ. யார் அங்க காலங்காத்தால எரும மாடு மாதிரி கத்துறது? இவர்தாங்க போன் நினைச்சு சூடான இஸ்திரி பெட்டி தூக்கி கால வச்சுட்டாரு. போன் நினைச்சு அயன் பாக்ஸ் தூக்கி காதுல வச்சியா? காது என்னாச்சு? ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? சரி, அது இருக்கட்டும். செலவுக்கு போட்ட துணி எல்லாம் வந்துருச்சா? வச்சிருக்கங்க. எல்லாம் வந்துருச்சா? 2 வேட்டி 2 சட்டி வெள்ளாய் பானையில இருக்குங்க. அது சாயங்காலம் எடுத்துட்டு வாங்க, வெளியூர் போகணும். ஆகட்டுங்கய்யா. சொல்லிப்போ. அப்புறம் வேலை முக்கியம், காது முக்கியம் இல்லை. அம்மா அம்மா அம்மா. என்னடா அது? என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. பிச்சு புடியா பிச்சு. என்னடி உரசுது? என்ன உரசுது? டரல்ரா கண்ட்ரி ஃப்ளோ. உத்ரா படுங்கண்ணே. அம்மா அம்மா அம்மா. ஓரசா மனுஷனுக்கு தன்னால காது வெந்து அவிஞ்சு அடைச்சு போய் கிடக்கு. உனக்கு கோரசு கோரமாக்கிருமே உன்னைய. ஊத்து. எக்ஸ்கியூஸ் மீ, டீ ப்ளீஸ். தேங்க்ஸ். என்ன வேலை பார்க்கறான் பாரு. நார உனக்கு கொடுக்கறதே ஓசி டீ. இதுல தர்மம் பண்றீங்களா? தர்மம் வந்தேன்னு வச்சுக்க, தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அமுக்கி கல்ல தலையில போட்டு கொண்டு விடுற ஆஸ்கல். பேடஃபுல்லா என்ன கிருத்திரம் பண்றாங்க. ஊத்ரா.
ஏன்டா ஏன் உங்க அப்பா எப்படி சொத்தா போகுது இருக்கிற அப்புறம் அடுத்து ஊத்துறா ஊத்து போல அப்படி தண்ணியில யார்த்தோ வேலையை காட்டுறேன் கொதிக்கிற காப்பியமா கால ஊத்துற என்ன காஞ்சா பொழப்பெல்லாம் எப்படி நடக்குது? பொழப்பு என்னண்ணே இதுக்கு முன்னால காஞ்சி அவக்காஞ்சு போய்க்கிட்டு இந்த காஞ்சா பொழப்பு இப்ப அண்ணன் முன்னியத்துல ஆத்துல மானாவரியா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா என்ன காலங்காத்தால கடுதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஊர்ல மில்லு கட்டுறதுக்காக பேங்குக்கு லோனுக்காக மனு எழுதிட்டு இருக்கேன். ஆகா அண்ணா எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிக்கிட்டு தெரியுமா நீங்க? இந்த மில்லை மட்டும் கட்டி கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஊருக்காரன் பூரா அவங்கள கோயில வச்சு கும்பிடுவான் சாமி. இது நான் மட்டும் செய்யற வேலை இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து செய்யற வேலை. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. பாண்டியா பாண்டியா வாங்க அண்ணன் கூப்பிடுறாரு. துணி வாங்கி துணி 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 தானா? என்ன ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? தகுதிக்கு மீறி பேசுறேன்னு நினைச்சு சடப்புன்னு செருப்ப கையில் எடுத்துடப்படாது. சொல்லு. ஒண்ணு இல்லைண்ணே, நம்ம தங்கச்சி மங்கையர்கரசி இருக்குல்ல, அந்த பிள்ளைய இந்த பாண்டியனுக்கு கட்டி வச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்ல வந்து சாமி. தேவையானக்கு இதெல்லாம் என் மனசுக்குள்ளே அதான் அதானே அதானே அதானே. என்னதான் இருந்தாலும் மனநில சரியில்லாத ஒரு பொண்ணை போய் ஒருத்தன் தலையில கட்டி வைக்க கூடாது. அண்ணே கல்யாணம் பண்ணா சரியா போயிரும்ண்ணே. வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மனநில சரியாகட்டும் அப்புறம் கல்யாணம். நீங்க சொன்னா சரிதானே, நீங்க சொன்னா சரிதா. நல்லா ஆகட்டும் பாத்துக்கலாம். நானே காசு வாங்கி ஆகட்டும் சாமி ஆகட்டும். எங்கிட்ட வழி வாடா, தண்ணி தானே வாங்கி தரேன், பேசாம வாடா. ஏப்பா என்னப்பா வீட்டு வாசல்ல ஒரே கூட்டம் அடிக்கிறீங்க, எது விசேஷமா? யோ போயா வயிற்றுல கலப்பாதையா. டேய் காஞ்சா அவங்க அப்பா சீரியஸா கிடக்குறாரா? சீரியஸா இருக்காரா? ஐயோ ஏண்டா சீரியஸா கிடந்தா இங்க ஏன்டா நிக்கிறீங்க? அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? நிறுத்துங்க, அட நிறுத்துங்க. எதுக்கே நம்ம காஞ்சனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறமா? ஏய் அட 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 நிறுத்துங்க, அட நிறுத்துங்கப்பா. நான் கேக்குறேன்ல. யோ பேசாம போயா. ஏய் போடா. நிறுத்துங்களா, அறிவிட்டீங்களா? ஏன் அடிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் கேக்குறான்ல, அத சொல்லிட்டு அடிக்க வேண்டியது. ஓடியா போயிட போறேன். அத நீயே சொல்றா. அப்படி சொல்ல வேண்டியது முதல்ல சொல்லிருப்பேன்ல. கூறு கட்டுவீங்களா? அண்ணன் அங்க இருந்து நான் வந்தேன். வரும்போது வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா நின்னாங்க. என்னப்பா கூட்டமா நிக்கிறீங்க, வீட்டுல எது விசேஷமான்னு கேட்டேன். அதுக்கு இவன் சொன்னா எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு. சீரியஸா இருந்தா எல்லாரும் ஏன்டா இங்க நிக்கிறீங்க, பாதி பேர் இங்க இருந்துக்கிட்டு பாதி பேர் சுடுகாட்டுல போய் ஆக வேண்டிய வழியை பார்க்க வேண்டியதானு சொன்னேன். இது குத்தமா? குத்தமே கிடையாது. தம்பி தம்பி நம்ம அப்பா செத்துட்டாருடா. அறிவிட்ட மடையங்களா, ஏன்னா அதை சொன்னாலும் அடிக்கிறீங்க எதை சொன்னாலும் அடிக்கிறீங்க. ஒரு சின்ன பையலா இருந்தாலும் குத்து மதிப்பா சொன்னது விழுந்து போச்சு நினைச்சு பெருமைப்படுறத விட்டுவிட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சொன்னது நடக்காம இருந்தாலும் பரவாயில்ல. ஏய் நீ பேசாம இரு. முதல்ல நீ பேசாரா. உங்க அப்பா வெளுக்க போட்டது 4 வேட்டி 4 அன்றாயிரு 3 லங்கோடு கொண்டாந்துருக்கேன். முதல்ல அதுக்கு பிள்ளை கட்டு, இல்லைன்னா பாடி இங்க இருந்து ரிலீஸ் ஆகாத சொல்லிவிட்டேன். என்ன இன்னொருத்த வர்ற? என்னப்பா சொத்த பிரிங்கடா. சொத்த பிரிக்கவா? ஏன்டா? ஏய் உள்ள செத்து கிடக்குறானே கிழமை, அவனோட மூத்த தார்த்து மகன்டா. இப்பவே எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாடிய தூக்குங்கடா. இல்லைனா இல்லைன்னா இன்னொரு போனா இங்க விழுண்டா. ஆகா சனிக்கிழமை துணை போனதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கப்பா. எப்பா இன்னொரு பணம் வந்தவன சொல்லி அனுப்பு, நான் நேரம் சுடுகாட்டுக்கு வந்துடுறேன். போங்கடா, வீச்சம் எடுத்தவங்களா வீச்சம் எடுத்த. காப்பாற்றி. ஹலோ ஹலோ, மரத்தை எடுத்தாச்சு. இது வெறும் வாழை மரம். என்னமோ தேக்கு மரம் விழுந்த எஃபெக்ட் கொடுக்குறிய. எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு பாக்கு மரம் கருகிற மாதிரி நின்னுக்கிட்டு நீ இதெல்லாம் சொல்றியா? போ அந்த பக்கம். எடுத்து விடுறானுங்க செட் ஆகிற நேரத்தில்.
ஆயிரத்தில் ஒருவன் எம்ஜிஆர் மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. தேங்க்ஸ். ஆனா இப்ப அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி ஆயிட்டனே. யார் நீங்க? நான் ஒரு ராஜ பரம்பரை. ஒரு கேஸ் விஷயமா அட்வொகேட் மாதவனை பார்க்க வந்தேன். ஓ, அட்வொகேட் மாதவன். அவர் எங்க அண்ணன்? உள்ள வாங்க. அண்ணனா? அட்வொகேட் வீட்ல ஒரு அழகான அரசியலங்குமரியா அமைக்கிற வேண்டியதான். அப்பா அண்ணனை தேடி கேஸ் விஷயமா யாரோ வந்திருக்காங்க. அப்படியா? மாதவனை தேடி கேஸ் வீட்டுக்கே வருதா? ஐயா, பாதி டிராமால இருந்து வர்ற மாதிரி இருக்கு. என்னத்த கீழே தேடிக்கிட்டே வரீங்க? எதையும் தேடல சார், முதுகு பிடிச்சிக்கிச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணும்? உட்காருன்னு சொன்னா போதும். உட்காருங்க. நன்றி. இங்க உட்காராதீங்க, சேர் அங்க இருக்கு. வந்துருச்சா? பின்னாடி வந்துருச்சா? லெஃப்ட் வந்துருச்சா? 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 அப்படியே உட்காருங்க. அப்பா, இப்படியா கேஸ் வரணும்? ஆமா, உங்க பேர் என்ன? நான் ஒரு ராஜ பரம்பரை. ராஜாதி ராஜ, ராஜகுலோத்துங்க, ராஜ பாண்டிய, ராஜகம்பீர. அட, மன்சூர் அலிகான் நடிச்ச படம், அதுல நீங்க நடிச்சிருக்கீங்களா? அது இல்லைங்க, இது எங்க தாத்தாவோட பேரு. அதை நான் இன்னும் சொல்லி முடிக்கல. அப்போ உங்க பேரு? ஸ்ரீமான் சேரன் செங்குட்டுவ தொண்டை மண்டல. மண்டை உடையுது, சும்மா இருங்க. என் பையனை கூப்பிடுறேன். மாதவா, மாதவா, மாதவா. கோர்ட்ல டவாலியா இருந்தீங்களா? ஐயோ, ராஜ பரம்பரை இல்லையா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. என்னப்பா கூப்பிட்டீங்களா? பயப்படாத. வணக்கம் மாதவன். வந்துருச்சா? வந்துருச்சா? அப்படியே உட்காருங்க. அப்படியே வந்துருச்சா? உன்னை பார்க்கத்தான் வந்திருக்காரு. ஓஹோ, என்ன விஷயம்? உங்க பேர் என்ன? ஸ்ரீமான் சேரன் செங்குட்டுவ. பேரை மட்டும் கேட்காத, ரொம்ப நீளம். நீங்க சுருக்கி மணிமாறன் கூப்பிடுங்க. ஓ சரிங்க மிஸ்டர் மணிமாறன். என்ன பிரச்சனை? அந்த காலத்துல எங்க தாத்தா சாரட்டு வண்டியில நகர்வலம் செய்யும் போது எங்கெல்லாம் குதிரை ஓய்வெடுக்க நின்னுச்சோ அங்கெல்லாம் ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டார். அதனுடைய வினை பயன் இப்ப 35 குழந்தைங்க எல்லாம் பெருசாகி எங்க சொத்து மேலேயே கேஸ் போட்டுச்சுங்க. அதனால எங்களுக்கு சொந்தமான ஒரு அரண்மனைக்கு கோர்ட்டுக்காரங்க சீல் வச்சிட்டாங்க. ஆனா அதனுடைய உண்மையான வாரிசு நான் தான். நீங்க தான் எப்படியாவது போராடி வாதாடி அந்த அரண்மனையை எங்களுக்கு மீட்டு தரணும். அப்படிங்களா? சரி, கேஸ்ல நீங்க ஜெயிச்ச மாதிரி நிரம்ப சந்தோஷம். ஆமா, வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? தன்மானத்தை வித்து பொழைக்கிறோம். சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குது. தாத்தா காலத்து ராஜ உடைகளை எல்லாம் சினிமாவுக்கும் டிராமாவுக்கும் வாடகைக்கு விடுறோம். இப்ப கூட இதை ஜெய் ஹனுமான் மெகா சீரியலுக்காக மாடல் காட்டத்தான் போட்டு போய்கிட்டு இருக்கிறேன். வந்தனே ஒரு சாரட் வண்டி, அதை சேட்டு வீட்டு கல்யாணங்களுக்கு வாடகைக்கு விடுறோம். ஃப்ரீயா இருக்க நாட்கள்ல பிலிம் ஷீட்ல ஹயரா ஓடிக்கிட்டு இருக்கு. கேஸ் வீடு தேடி வரும்போது நினைச்சேன், என் பையனுக்கு ஃபீஸ் கொடுக்கணுமே, என்ன பண்ண போறீங்க? கவலைப்படாதீங்க, அரண்மனை கைக்கு வந்த உடனே உங்களுக்கு அதுல ஒரு கதவை புடுங்கி ஃபீஸை கொடுத்துட்றேன். காஃபி சாப்பிடுங்க. இந்தாங்க, நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டாங்க. பாத்தியா, ராஜ பரம்பரை இதுதான். என்ன பக்குவம், என்ன பண்பாடு, நாகரீகம். அதாவது எங்க ராஜ பரம்பரையிலேயே நாங்க எது சாப்பிடறதா இருந்தாலும் முதல்ல ஒரு வேலைக்காரன் கூப்பிட்டு அவனை சாப்பிட சொல்லிட்டு அப்புறம் தான் நாங்க சாப்பிடுவோம். ஏன்னா அவன் சாகலைன்னா தான் அதுல விஷம் கலக்கலன்னு எங்களுக்கு தெரியும். நீ தான் காஃபி கொடுக்க சொன்னியா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நாங்க நிறைய சாப்பிடுறது இல்ல. அப்ப இந்த சமூகம் கிளம்புது. வர்றேங்க. வாழை மரமே இப்படி பெண்டாக்குது, ஆலமரம் உளுந்தா. கிளீனர் லாரியை கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறாங்களே, யார் அது? முதுகு வலி எப்போ சரியாகும்? வீட்டுல பாட்டி நீவுனா நோவு சரியாகும். பாட்டி எதுக்கு? நானே நீ விடுறேன். சரியா போச்சு. அப்புறம் வரேன். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த முறுக்கு மீசைதான். இது உனக்கு பிடிச்சிருக்கா? வேணுமா? இந்தா. என்ன ஷாக் ஆயிட்ட? இதுவும் வாடகை ஐட்டம் தான். ராஜ்கிரனுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன், இப்போ உனக்கு கொடுக்குறேன். பர்டா. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனைய சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சிட்டாண்டி நம்ம மகன் குழந்தை வேலு.
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். அம்மா, மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே, இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி வைதாயி. நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான் கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வாடா என் தங்கம். பரந்தாயி, தாயில்லாமல் நான் இல்லை, தானே பிறந்ததில்லை. பெரிய பீஸ். இல்ல அது பிரதர், இங்க ஐயா, ஆட்டோவே சாமியா நினைச்சு கும்பிடுறீங்களா? செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என் ஆட்டோ தான் என் தெய்வம், அதனாலதான் இப்படி கும்பிடுறேன். ஓஹோ, தினமும் நல்லா கிளீன் பண்ணுவீங்களா? கிளீனிங் சொல்லாதீங்க, வாயில் அடிங்க வாயில் அடிங்க. தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இவ என் தாய் மீனாட்சி. என்ன பெரியதே, உடம்பு சரி, சவாரி போலாமா? ஏன் இவ்வளவு குடியிறாரு? பணிவு. பணிவா? யாரு ஐயா? ரியாஞ்சிட்டு உள்ள போய் உட்காரு. பின்னாடி. அம்மா, மீனாட்சி, ரெண்டு பேரையும் நல்லபடியா கொண்டு சேர்க்கணும். எங்க போறீங்கன்னு கேட்கவே இல்லீங்களே. அது எப்படிங்க கேட்க முடியும்? ஏன்? நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு போவீங்க, ஒரு கல்யாணம் சடங்கு, ஏன் மாப்பிள்ளை கூட பார்க்க போவீங்க. அந்த நேரம் பார்த்து நான் உங்களை எங்க போறீங்கன்னு கேட்டா அவசகுணமா இருக்காது. அதனால நான் யார்ட்டையுமே கேட்கறது இல்லைங்க. நீங்க போற வழியில நாங்க இங்க போகணும் அங்க போகணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் தாய் மீனாட்சி உங்களை பொத்துனாப்புல இறக்கி விட்டு போயிடுவான். மாதவா, வண்டி பேரு மீனாட்சிங்க. என் பையன் பேரு மாதவன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அடா அடா அடா. ஏய், எனக்கு கொஞ்சம் வெளியே வாங்க. பெருசு வாங்க 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 வாங்க. என்ன நடு ரோட்ல இறக்கி விடுறீங்க? ஐயா, எல்லாரும் ஆட்டோக்கு பின்னால பிரசவத்துக்கு இலவசம்னு எழுதியிருப்பாங்க. ஆனா அதை என் ஆட்டோல எழுதல, என் இதயத்துல எழுதிட்டேன். இங்க பாருங்க, நிறைய மாச கர்ப்பிணி பஸ்ஸுக்காக கால் கடுக்க அப்படி ரோட்ல நிக்கும் போது நான் பார்த்தும் பார்க்காம போன அந்த சமுதாயம் என்னை காரி துப்பாது. என்னது? பொங்கல். பொங்கல் நிறைய சாப்பிட்டாரா? உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ, அப்ப ஒண்ணு செய்றீங்களா? நீங்க சொன்ன இடம் இப்படி நேர போய் லெஃப்ட் போய் ரைட் போய் லெஃப்ட் போய் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா வந்துடும். 3.5 கிலோமீட்டர் தான். கிளம்புறீங்களா? அம்மா, நீங்க எங்கம்மா போகணும்? தர்மாஸ்பத்திரிக்கு. இது யாரு, நம்ம அம்மாவா? நான் கொண்டு இறக்குறேன்டா, ஏறுமா. காசு இல்லைங்க. காசை பத்தி இல்லம்மா, பிரசவம் தான் தங்கச்சி முக்கியம். ஏறுமா, பெருசுக்கிட்டு வாங்கல. மெல்லதாய், மெல்லம்மா மெல்லம்மா, என்ன பத்த அம்மா, மெல்லம்மா மெல்லம்மா. நீங்க ரொம்ப நல்லவர். நாங்க 20 ரூபா. மீட்டர்ல 18 ரூபா தானே காட்டுது. பரவாயில்லப்பா, மீட்டருக்கு மேல 2 ரூபா வச்சுக்கிட்டுமே. சாரி சார், மீட்டருக்கு மேல எனக்கு 10 பைசா கூட கூட வேணாம். உங்களை மாதிரி ஆளுங்க 2 ரூபா 3 ரூபா கூட கொடுக்கறனாலதான் எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு கெட்ட பேர் ஆகுது. இந்தாங்க சொச்ச 2 ரூபா. நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன், புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க. வரட்டுங்களா? என்னங்க, என் பையனை கூப்பிட்டேன். மீனாட்சி, என் ஆட்டோ கூப்பிட்டேன். வர்றேன். அம்மா, ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படாதீங்க. இல்ல, இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். நான் முடிவே பண்ணிட்டேன். வாங்க போலாம். இப்படி. அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. ஏயா வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. இன்னைக்கு என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. கதவை துற. டேய், கதவை துறடாங்க. ஐய் கோயந்தசாமி. ஐயோ. ஏய் கிழவி, எங்க அந்த கிழவன்? யாரு? அதான் உன் புருஷன் எங்க? பகலெல்லாம் உள்ஜரப்பா, படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படின்னா உனக்கு என்னப்பா அது? அப்பாப்பா. அப்பனா? இவனா? நீ சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்னை அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப. இப்ப என்னையா உனக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது? கொய்யா கண்ணு எலும்பு தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு. ராசா,
அம்மா பூவும் பொட்டுமா இருக்க வேண்டாமா? மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. சின்ன வயசுல நீ என்னை படுத்துன கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல இல்ல, நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அடி பாவி, பெத்த பிள்ளைய பள்ளியிடத்துக்கு போடான்னு அடிக்கிற தாயை பார்த்திருக்கேன். ஆனா பள்ளியிடத்துக்கு போகாதரா, வேலைக்கு போடான்னு கொடுமைப்படுத்துற தாயை இங்கதான் பாக்குறேன். இந்த மங்கையர்க்கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. ஏய் கிழவா, என்ன போசா? வசந்த மாளிகை சிவாஜி நினைப்பு? என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா. அப்புறம் என்னமா அலம்புற? கட்டி பிடிச்சாப்ல விட்டுருவோமா? இதான் எனக்கு ரொம்ப வசதி. பாக்குறியா? ஓ, ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா நீங்க? இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. ஏய் பக்கும் பக்கும், அட்ரஸ் ஞாபகம் இருக்குல்ல? நம்பர் 10 அருணாச்சலம் ரோடு, சாலி கிராமம். லெட்டரை கரெக்டா கொண்டு சேர்த்துருவில்ல? ஓகே, இளவரசி கிட்ட மட்டும் கொடு, மத்தவங்க கையில மாட்டிக்காத. ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, பிரியாணி பண்ணிடுவானுங்க. போயிட்டு வா. என்ன பண்ற? என்ன தாத்தா? எங்கடா புறாவை தூது விட்ட? அது என்னுடைய பர்சனல் மேட்டர். ஏன்டா ராஜா ட்ரெஸ் போடல? அதை இனிமே நான் போட மாட்டேன். ஏன்னா அதை போட்டுட்டு தெருவில் வந்தா நாய்கள்லாம் சங்க அமைச்சு என்ன துரத்துது. இந்த நீல ஜிப்பாவும் நாளைக்கு ஒரு படத்துல ரகுவரன் போட போறாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நார்மல் ட்ரெஸ் தான் போடுவேன். மணிமாரா பாட்டி, புறாவின் காலில் கடிதம் கட்டி அனுப்பினாயே, அது யாருக்கு? விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த என் ஃபிகருக்கு. ஃபிகருக்கா? நான் அனுமதிக்க முடியாது. நம்ம ராயல் பிளட்ல சாதாரண பிளட் கலக்கிறத என்னால ஒத்துக்கவே முடியாது. அப்ப பாட்டி மட்டும் என்ன ராயல் பிளட்டா? ஒரு சாணி ராணியான கதையை நான் சொல்லட்டுமா? அந்த காலத்துல அரண்மனைக்கு யானை சாணி பொறுக்க வந்தவங்களை நீ செட்டப் பண்ணி ப்ரமோஷன் கொடுத்து ராஜ நர்த்தகியாக்கி உனக்கு சின்ன வீடா வச்சுக்கல. அந்த பழக்கம் பாட்டிக்கு போகாதனாலதான் இன்னமும் சாணியை உருட்டி விளையாடிக்கிட்டு இருக்கு. என் பரம்பரையை பத்தி கேவலமா பேசாத. என்ன பரம்பரை? பெரிய பக்கிங்ஹாம் பேலஸ் பரம்பரை. மணிமாரா பாட்டி, உன் மனதை கவர்ந்த அந்த மங்கை யார்? நான் உன்னுடன் சேர்த்து வைக்கிறேன். அதை கொஞ்சம் நெகட்டிவ் பாட்டி. நம்ம அரண்மனை கேஸ் விஷயமாக வக்கீல் மாதவன் வீட்டுக்கு சென்ற பொழுது அங்கு ஒரு வாடாமல்லியை பார்த்தேன். பேர் நீலா. நான் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆதாயமே இருக்கு. எப்படி அப்பா? நான் அவருக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா ஃபீஸ் கட்ட வேணாம் பாரு. என்ன ஒரு ராஜதந்திரம். 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற எம்ஜிஎம்க்கு நிச்சயதார்த்தத்துக்காக உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஏன்னா நான் தான் உங்களை வேன்ல கூட்டு வந்தேன், திருப்பி நான் தான் உங்களை வேன்ல கொண்டு போய் விடணும். அதனால நகை நட்டு சீர்சினத்தின் ஏதாவது தகராறு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, சொந்தக்காரங்களை கூப்பிட்டா வந்து வயிறு முட்டை தின்னுட்டு சாம்பார்ல உப்பு இல்ல, ரசத்துல புளி இல்லன்னு குறைதான் சொல்லிட்டு போவாங்க. அடா, அதுல குறை சொல்லிட்டாலும் தான் பரவாயில்லையே. வேற இதுல குறை சொல்லுங்கறீங்க? அப்படி கேளு, சொல்றேனே. பாரு, இந்த சின்ன பொண்ணு நீலாவுக்கு ஏதோ ஒரு ராஜ பரம்பரையில ஒரு மாப்பிள்ளை கிடைச்சு போச்சு. வாஸ்தவமான பேச்சு. ஆனா பெரிய பொண்ணு மாலா எவ்வளவு அழகா இருக்கா. ச்சே, ஆஃப்டர் ஆல் கருமன் நீதான மாப்பிள்ளையா கிடைச்ச. ஓம் ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ பராக்கிரம ராஜ கம்பீர ராஜ மணிமார. புரியுது. ஆஹா, இந்த காலத்துல 4 அணா 8 அணா தட்டுல போறதுக்கே யோசிக்கிறா. நீங்க என்னடானா தங்க மோதிரத்தையே கழட்டி தட்டுல போட்டுட்டீங்களே. என்ன இருந்தாலும் ராஜ குடும்பம் தான். ஆஹா, கல்யாணி கோல்டு கவரிங்காய நமக்கு. இளவரசி கூட கிளவரசி வரலையா? கிழவரசி யாரு? அதான் உங்க அம்மா. இல்ல. சரி, பரவாயில்ல. எப்பவுமே களங்கமில்லாத நிலா மாதிரி இருக்குமே உன் முகம். இப்ப ஏன் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்ச மாதிரி கலக்கமா இருக்கு? எங்க அண்ணன் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அம்மா அப்பாவும் கோவமா ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்காங்க. ஏதாவது சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதான் கோயிலுக்கு வந்தேன். என்ன ஃபேமிலி இது? என்னங்க நீங்களும் கோவப்படுறீங்க? பெரிய அன்பளிப்போட வீட்டுக்கு வந்து அவங்கள சமாதானப்படுத்துங்க ப்ளீஸ். அன்பளிப்பு தானே?
அன்பளிப்பு அன்பளிப்பு நான் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ முன்னாடி போ. இந்த வச்சுக்கோ. வாங்க பிரசாதம் எடுத்துக்கோ. எடுத்துடுறேன். மோதிரம் கொடுத்த சந்தோஷத்துல நேக்கு கண்ணு மண்ணே தெரியல. இனிமேலும் தெரியாது. ஐயோ ஈஸ்வரா. அடச்சே, இது வரைக்கும் 1.5 கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க. என் வியூவை வேற பிளாக் பண்றீங்க. இப்படி குறுக்கு நெடுக்குமா நடந்தா என்ன அர்த்தம்? கோவமா இருக்கேன்னு அர்த்தம். இதோ பாருங்க டவாலி மாமா, இந்த மாதிரி விஷயம் ஊர் உலகத்துல நடக்கிறது தான். ஒரு ராஜ குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண போறீங்க. இதனால உங்க குடும்பத்தோட கௌரவம் உயர போகுது. இந்த மாதிரி நேரத்துல வரப்போற மகனையும் மருமகளையும் வாசலையே வச்சு சண்டை இழுத்தீங்கன்னா அது நம்ம குடும்பத்துக்கே இன்சல்ட். அவங்கள உள்ள கூப்பிடுறதா மரியாதை நான் நினைக்கிறேன். கிரவுட்ஸ், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சரி, நல்ல கிரவுட். அத்தை, நீங்க அப்படியே உள்ள போய் ஆனந்தியை ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஆனந்தியா? அது யாரு? ஆரத்தி. ஆரத்தி. சாரி, காய் வளருது, வாய் குளறிடுச்சு.